அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா 7th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் டேர்ம் 2ல் முகலாய பேரரசு. முகலாய பேரரசில் முக்கியமானவங்க இந்த 6 பேர் தான். இவர்களுடைய காலம் பாபர் 1526 முதல் 1530 வரை, ஹுமாயூன் 1530 முதல் 1540 மற்றும் 1555 முதல் 1556, அக்பர் 1556 முதல் 1605 வரை, ஜஹாங்கீர் 1605 முதல் 1627 வரை, ஷாஜஹான் 1627 முதல் 1658 வரை, அவுரங்கசீப் 1658 முதல் 1707 வரை. இந்த இயர் உங்களுக்கு ஞாபகம் இல்லைனாலும் இந்த ஆர்டரை மறக்காம வச்சுக்கோங்க. பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். அறிமுகம். பாபருடைய வருகையுடன் இந்தியாவில் ஒரு புதிய சகாப்தமும் ஒரு புதிய பேரரசும் தொடங்கியது. சூர் வம்சத்தைச் சேர்ந்த ஷெர்ஷாவின் குறுகிய கால ஆட்சி தவிர்த்து முகலாயர் ஆட்சி கிபி 1526 முதல் 1707 வரை நடைபெற்றது. இதில் குறுகிய ஆட்சின்னு பார்த்தீங்கன்னா சூர் வம்சத்தைச் சேர்ந்த ஷெர்ஷாவோட ஆட்சி தான். இந்த ஆண்டுகளில்தான் முகலாய பேரரசர்களின் புகழ் ஆசியா, ஐரோப்பா முழுவதிலும் பரவியது. மேற்கண்ட படத்தில் இடம்பெற்றுள்ள மிகச்சிறந்த 6 முகலாய பேரரசுகளுக்கு பின்னர் பேரரசு சிதைய தொடங்கியது. பாபர் 1526 முதல் 1530 வரை, மூதாதையரும் அவர்களின் தொடக்க கால பணிகளும். இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் ஜாகிருதீன் முகமது பாபர் ஆவர். முகல் என்னும் வார்த்தையை பாபரின் மூதாதையரிடம் கண்டறியலாம். தம் தந்தையார் வழியில் பாபர் தைமூரின் கொள்ளுப்பேரன் ஆவர். தாய் வழியில் அவருடைய தாத்தா தாஸ்கண்டை சேர்ந்த யூனுஸ்கான் ஆவர். இவர் மாபெரும் மங்கோலிய அரசன் செங்கிஸ்கானின் 13வது தலைமுறை வாரிசு ஆவர். தந்தை வழியில பாபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தைமூரோட கொள்ளுப்பேரன். தாய் வழியில பார்த்தீங்கன்னா அவருடைய தாத்தா தாஸ்கண்டை சேர்ந்த யூனுஸ்கான். இவர் யாருன்னா மாபெரும் மங்கோலிய அரசன் செங்கிஸ்கானோட 13வது தலைமுறை வாரிசு. பாபர் 1483 பிப்ரவரி 14 பிறந்தார். அவருக்கு ஜாகிருதீன் முகமது என பெயரிடப்பட்டது. ஜாகிருதீன்னா நம்பிக்கையை காப்பவர். ஜாகிருதீன் நம்பிக்கையை காப்பவர் என்பது பொருள். தமது 12வது வயதில் மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசான பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றார். இவருக்கு பரம்பரை சொத்தா எது கிடைச்சிருக்குன்னா 12வது வயசுலேயே மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசான பர்கானா கிடைத்தது. ஆனால் மிக விரைவிலேயே அங்கிருந்து உஸ்பெக்குகளால் துரத்தி அடிக்கப்பட்டார். அங்கிருந்து இவர் யார் துரத்தி அடிச்சாங்கன்னா உஸ்பெக்குகள். துயரம் நிறைந்த 10 ஆண்டுகளுக்கு பின்னர் பாபர் காபூலின் ஆட்சி பொறுப்பு ஏற்றார். அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு பாபர் காபூலோட ஆட்சி பொறுப்பை ஏற்றார். முகலாய பேரரசுக்கான அடித்தளம். பாபர் காபூலில் இருந்தபோது தைமூரின் இந்திய படையெடுப்பின் நினைவுகளால் தூண்டப்பட்டு கிழக்கு நோக்கி தமது பார்வையை திருப்பினார். இவரோட பார்வை இப்ப எங்க போயிருக்குன்னா கிழக்கு நோக்கி போயிருக்கு. 1505 காபூலை கைப்பற்றிய பாபர் அதே ஆண்டில் இந்தியாவை நோக்கி தமது முதற் படையெடுப்பை மேற்கொண்டார். காபூலை கைப்பற்றதுக்கு அப்புறம் இந்தியாவை நோக்கி முதலா படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இருந்த போதிலும் மத்திய ஆசிய பகுதிகளிலும் அவர் கவனம் செலுத்த நேர்ந்தது. 1524 வரையிலும் பஞ்சாபை கடந்து அவர் வேறு எதற்கும் ஆசைப்படவில்லை. பஞ்சாபை தாண்டி அவருக்கு எந்த ஆசையும் இல்லையா. அச்சமயத்தில் மிகச்சிறந்த வாய்ப்பு தேடி வந்தது. தௌலத் கான் லோடியின் மகன் திலாவர் கான், டெல்லி சுல்தானின் மாமனார் ஆலம்கான் ஆகிய இருவரும் காபூல் வந்தனர்.
ஸோ இவருக்கு வந்து இந்தியாவில் வந்து ஆட்சி புரியணும்னு பஞ்சாபோட தான் நிறுத்தினாரு. ஆனால் இவரை தேடி இவங்க 2 பேரும் வராங்க. இருவரும் காபூல் வந்தனர். டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடியை பதவியை விட்டு நீக்க பாபரின் உதவி கேட்டு அவர்கள் வந்திருந்தனர். 1526 நடைபெற்ற புகழ்பெற்ற முதலாம் பானிபட் போரில் பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார். இவ்வாறு முகலாய வம்சத்தின் ஆட்சி ஆக்ராவை தலைநகராக கொண்டு துவங்கியது. ஸோ இப்ராஹிம் லோடியை வீழ்த்திட்டு, இப்ராஹிம் லோடி தான் கடைசியாக அந்த டெல்லி சுல்தான்கள் ஆட்சி புரிஞ்சதில் கடைசி ஆள். அவரை தோற்கடிச்சிட்டு அடுத்து முகலாய பேரரசை பாபர் நிறுவுறாரு. பாபரின் இராணுவ ஆக்கிரமிப்புகள். பாபர் 1527 ராணா சங்காவையும் அவருடைய ஆதரவாளர்களையும் கன்வா என்னும் இடத்தில் தோற்கடித்தார். 1528 சந்தேரி தலைவருக்கு எதிரான போரில் வெற்றி பெற்ற பாபர் 1529 வங்காளம், பீகார் ஆகியவற்றை சேர்ந்த ஆப்கானிய தலைவர்களை வெற்றி கொண்டார். ஆனால் தமது வெற்றிகளை ஒருங்கிணைக்கும் முன்னரே 1530 பாபர் இயற்கை எய்தினார். பாபர் துருக்கிய பாரசீக மொழிகளில் புலமை பெற்றவர். துசுக் இ பாபரி என்ற தம் சுயசரிதையில் இந்துஸ்தான் பற்றிய தமது கருத்துக்களையும் விலங்குகள், செடிகள், மரங்கள், மலர்கள், கனிகள் குறித்தும் பதிவு செய்துள்ளார். செங்கிஸ்கான் தம்முடைய மகன்களில் யார் தகுதியுடையவரோ அவரை தமது வாரிசாக அறிவித்திருந்தார். அம்மரபை பின்பற்றி பாபரும் தமக்கு பிடித்த தன் மூத்த மகன் ஹீமாயுனை தம் வாரிசாக அறிவித்தார். வந்துட்டு 1528 சந்தேரி தலைவருக்கு எதிரான போரில் வெற்றி பெற்ற பாபர் 1529 வங்காளம், பீகார் ஆகியவற்றை சேர்ந்த ஆப்கானிய தலைவர்களை வெற்றி கொண்டார். ஆனால் அந்த வெற்றியை ஒருங்கிணைக்கிறதுக்கு முன்னாடியே பாபர் 1530 இயற்கை எய்துறாரு. பாபர் துருக்கிய பாரசீக மொழியில் புலமை பெற்றவராக இருக்கிறனால அவர் அவரோட சுயசரிதை துஷுக் இ பாபரி அதில் இந்துஸ்தான் பற்றிய தமது கருத்துக்களையும் விலங்குகள், செடிகள், மரங்கள், மலர்கள், கனிகள் குறித்தும் பதிவு செய்துள்ளார். அப்புறம் செங்கிஸ்கான் தம்முடைய மகன்களில் யார் தகுதியுடையவரோ அவரை வாரிசாக அறிவித்திருந்தார். அம்மரபை பின்பற்றியே இவருக்கும் இவங்க வாரிசில் யாரை பிடிச்சிருந்ததுன்னா மூத்த மகன் ஹீமாயுனை தம் வாரிசாக அறிவித்தார். ஹீமாயுன் 1530 முதல் 1540 மற்றும் 1555 முதல் 1556 வரை. ஹீமாயுன் அரச பதவி ஏற்றவுடன் தம் தந்தையின் விருப்பத்திற்கு இணங்க தாம் பெற்ற நாட்டை பிரித்து சகோதரர்களுக்கு கொடுத்தார். அதன்படி அவருடைய சகோதரர்கள் கம்ரான், ஹிண்டல், அஸ்காரி ஆகிய மூவரும் ஒவ்வொரு பகுதியை பெற்றனர். ஹீமாயுனோட கூட பிறந்த 3 சகோதரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்ரான், ஹிண்டல், அஸ்காரி. ஆனால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் டெல்லி அரியணையின் மீது ஆசை இருந்தது. இவர்களை தவிர ஹீமாயுனுக்கு வேறு சில போட்டியாளர்களும் இருந்தனர். அவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் பீகாரையும் வங்காளத்தையும் ஆட்சி செய்து வந்த ஆப்கானியரான ஷெர்ஷா சூர் என்பவர் ஆவர். ஸோ ஹீமாயுனுக்கு இவங்க உடன் பிறந்த சகோதரர்கள் 3 பேர் இல்லாமல் இப்போ யார் எதிரியாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா சூர். ஷெர்ஷா சூர் யாருன்னா பீகாரையும் வங்காளத்தையும் ஆட்சி செய்து வந்த ஆப்கானியர். ஷெர்ஷா 1539 சௌசா என்ற இடத்திலும் 1540 கன்னோஜியிலும் ஹீமாயுனை தோற்கடித்தார். அரியணையிலிருந்து தூக்கி வீசப்பட்ட ஹீமாயுன் ஈரானுக்கு தப்பியோட நேர்ந்தது. ஸோ ஹீமாயுனை இந்த ஷெர்ஷா வெற்றி பெற்றாரு. இதனால் ஹீமாயுன் ஈரானுக்கு தப்பியோட நேர்ந்தது. பாரசீக அரசர் சபாவிட் வம்சத்தைச் சேர்ந்த ஷா தாம்சப் என்பாரின் உதவியால் 1555 டெல்லியை மீண்டும் கைப்பற்றுவதில் வெற்றி பெற்றார். யாரு? ஹீமாயுன். ஆனால் 1556 டெல்லியில் தமது
நூலகத்தின் படிக்கட்டுகளில் இடறி விழுந்த ஹுமாயூன் மரணத்தை தழுவினார். ஷெர்ஷா 1540 முதல் 1545 வரை 1540 முதல் 1545 வரை ஷெர்ஷா பீகாரில் சசாரம் பகுதியை ஆண்டு வந்த ஹசன்சூரி என்னும் ஆப்கானிய பிரபுவின் மகன் ஆவர். ஹுமாயூனை ஆட்சி இழக்க செய்த பின்னர் ஷெர்ஷா ஆக்ராவில் சூர் வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தார். தமது குறுகிய கால ஆட்சியில் வங்காளம் முதல் சிந்து வரை காஷ்மீர் தவிர பரவியிருந்த ஒரு பேரரசை உருவாக்கினார். நல்ல பயனை தரும் ஒரு நில வருவாய் முறையினையும் அறிமுகம் செய்தார். ஷெர்ஷா பல சாலைகளை அமைத்தார். நாணயங்களையும் நிறுத்தல் முகத்தல் அளவுகளையும் தர அளவுபடுத்தினார். ஸோ இவ்வளோதான் ஷெர்ஷாவை பற்றி. ஏன்னா அவர் ஆட்சி புரிந்தது 5 வருடங்கள். அடுத்து அக்பர். அக்பர் 1556 முதல் 1605 வரை அரியணை ஏறுதல். 1556இல் ஹுமாயூன் இயற்கை எய்திய பின்னர் அவருடைய 14 வயது மகன் அக்பர் அரசராக முடிசூட பெற்றார். அக்பர் சிறுவனாக இருந்ததால் பைராம் கான் பகர ஆளுநர் பொறுப்பேற்று அக்பர் சார்பாக ஆட்சி புரிந்தார். ஸோ அக்பர் சின்ன பையனாக இருக்கிறதுனால பைராம் கான் அவருக்கு பதிலாக ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தார். ஆனால் சூர் வம்சத்தைச் சேர்ந்த ஹெமு என்னும் தளபதி 1556இல் டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றி கொண்டார். அதே ஆண்டில் பைராம் கான் பானிபட் போர்க்களத்தில், அதாவது 2ஆம் பானிபட் போர் 1556 ஹெமுவை தோற்கடித்து கொன்றார். நாட்டின் அன்றாட ஆட்சி விவகாரங்களில் பைராம் கானின் மேலாதிக்கத்தை அக்பரால் சகித்து கொள்ள இயலவில்லை. ஸோ பைராம் கான் ஒரு கொடூரமாக செயல்புரிய ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் அது அக்பருக்கு பிடிக்கலை. அவருடைய தூண்டுதலின் காரணமாக பைராம் கான் குஜராத்தில் கொல்லப்பட்டார். இதனால் அக்பரால் அரசை முழுமையாக கட்டுப்படுத்த முடிந்தது. படையெடுப்பின் மூலமாகவும் நட்புறவின் மூலமாகவும் அக்பர் இந்தியாவின் பெரும் பகுதியை தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். ஸோ அக்பர் எப்படி இந்தியாவை கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்தார்னா, நிறைய படையெடுப்பு மூலமாகவும் பல நாடுகளோட நட்புறவு கொண்டுதன் மூலமாகவோ இந்தியாவை கைக்குள்ளே கொண்டு வந்தார். பெண் ஆட்சியாளர்கள் மீது படையெடுப்பு. ஸோ அக்பர் பெண்களோட யாரோடலாம் போர் புரிஞ்சிருக்காருன்னு பார்க்கலாம். அக்பர் மாலவத்தையும் மத்திய இந்தியாவின் சில பகுதிகளையும் கைப்பற்றினார். மத்திய இந்திய பகுதியைச் சேர்ந்த ராணி துர்காவதியை அக்பர் தோற்கடித்தார். இதனை மற்றவர்கள் விரும்பவில்லை. ஏனெனில் அவர் அக்பருக்கு தீங்கேதும் செய்யவில்லை. இருந்த போதிலும் பேரரசை உருவாக்கும் ஆசையால் உந்தப்பட்ட அக்பர் ராணியாரின் நல்லியல்பை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. ஸோ இவர் வேற எந்த துன்பமும் செய்யலை. பட் இருந்தாலும் நிறையா ஆட்சி புரியணும்னு சொல்லிட்டு பெண்களோட இயல்புகளை கூட புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை போலவே தென்னிந்தியாவின் அகமது நகர் அரசின் பகர ஆட்சியாளராக இருந்த புகழ்பெற்ற ராணி சந்த் பீவியின் மீதும் அக்பர் படையெடுத்தார். ராணியார் காட்டிய வலுவான எதிர்ப்பால் பெரிதும் வியந்து போன முகலாய படை அவ்வம்மையாருக்கு சாதகமாக அமைதி உடன்படிக்கை செய்து கொண்டது. ஸோ இங்கே தென்னிந்தியாவில் அகமது நகர் அரசின் பகர ஆட்சியாளராக இருந்த ராணி சந்த் பீவியோட அக்பர் படையெடுக்கும் போகும்போது ராணி சந்த் பீவி ரொம்ப பலசாலியாக இருக்கிறாங்க. அதை பார்க்குறப்ப முகலாய படையே வியந்து தான். அதனால் இவங்களோட போரிட்டு நம்ம வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லிட்டு அமைதி உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டாங்க. ஹால் டிகாட் போர். மேவார் அரசரான ராணா உதய்சிங்கை அக்பர் தோற்கடித்து 1568 சித்தூரையும் 1569 ராந்தம்பூரையும் கைப்பற்றினார். மேவார் அரசரான ராணா உதய்சிங்கை அக்பர் தோற்கடித்து 1568 சித்தூரையும் 1569 ராந்தம்பூரையும் கைப்பற்றினார். 1576 உதய்சிங்கின் மகனான ராணா பிரதாப்பை ஹால்டிகட் போரில் வெற்றி கொண்டார்.
ஸோ 1576 ஸோ அது 68 சித்தூர், 69 ராந்தம்பூர், 76 உதய்சிங்கின் மகனான பிரதாப்பை ஹால் டிக்கெட் போரில் வெற்றி கொண்டார். தோல்வியுற்ற போதிலும் சேத்தக் என்னும் தமது குதிரையில் தப்பிய பிரதாப் சிங் காட்டில் இருந்தவாறே போரை தொடர்ந்தார். ஸோ பிரதாப் சிங் அவங்க குதிரை காப்பாற்றிட்டு போயிடுது, சேத்தக்குங்கிற குதிரை. அதனால் அவர் காட்டுக்கு போயிறாரு. காட்டில் இருந்து போர் புரிய ஆரம்பிக்கிறாரு. துணிச்சல் மிகுந்த இந்த ரஜபுத்திரங்களின் நினைவுகள் ராஜபுதினத்தில் போற்றி பாதுகாக்கப்படுகிறது. அவரை பற்றி பல கதைகள் உள்ளன. இந்த ரஜபுத்திரர்கள் பற்றி நிறைய கதை இருக்காம். அரேபியா, தென்கிழக்காசியா, சீனாவுடன் வணிக தொடர்பு. குஜராத்தை அக்பர் கைப்பற்றிய நிகழ்வு குஜராத் கடல் பகுதியில் வாணிகம் மேற்கொண்டிருந்த அரேபியரையும் ஐரோப்பியரையும் தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர உதவியது. கிழக்கே வங்காளம், பீகார், ஒடிஷா ஆகியவை மீது அக்பர் மேற்கொண்ட படையெடுப்புகள் தென்கிழக்கு ஆசியாவுடனும் சீனாவுடனும் தொடர்பு ஏற்பட உதவியது. ஸோ கிழக்கு பக்கம் அவர் போர் புரிஞ்சனால கிழக்கு பக்கத்தில் இருக்கிற தென்கிழக்கு ஆசியாவும் சீனாவுடனும் அக்பருக்கு தொடர்பு கொள்ள நேர்ந்தது. வடமேற்கு படையெடுப்புகள். நாடுகளை கைப்பற்றும் நோக்கில் அக்பர் மேற்கொண்ட படையெடுப்புகளில் முக்கியமானவை வடமேற்கு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட இராணுவ நடவடிக்கை ஆகும். இதன் மூலம் அக்பர் காண்டகார், காஷ்மீர், காபூல் எல்லாமே காலதான் இருக்கு. காண்டகார், காஷ்மீர், காபூல் ஆகியவற்றை பேரரசுடன் இணைத்தார். தக்காணத்தில் மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புகள் பீரார், காண்டேஷ், அகமது நகரின் சில பகுதிகள் இணைக்கப்படுவதற்கு இட்டு சென்றது. வடக்கே காஷ்மீர், தெற்கே கோதாவரி. வடக்கே காஷ்மீர், தெற்கே கோதாவரி, மேற்கே காண்டகார், கிழக்கே வங்காளம் ஆகியவற்றிடையே முகலாய பேரரசு பரந்து விரிந்திருந்தது. 1605 அக்பர் இயற்கை எய்தினார். அவருடைய உடல் ஆக்ராவிற்கு அருகே சிக்கந்தாராவில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அக்பரின் கொள்கை. வாழ்வலிமையின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களை காட்டிலும் அன்பின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களின் ஆயுள் அதிகம் என்பதை அக்பர் உணர்ந்திருந்தார். ஸோ வாழ்வலிமையினால நமக்கு ஆதாயம் கிடைக்கிறத விட அன்பினால ஆதாயம் கிடைச்சா அது ஆயுசுக்கும் இருக்கும் அப்படின்னு அக்பர் உணர்ந்திருந்தார். எனவே இந்து பிரபுக்கள் மற்றும் இந்து மக்களின் திரளின் நம்பிக்கையை பெற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டார். முஸ்லிம்கள் அல்லாதோர் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிசியா வரியையும் இந்து பயணிகளின் மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளையும் நீக்கினார். ஸோ முஸ்லிம்கள் அல்லாதவங்களுக்கு ஜிசியா வரியும் இந்து பயணிகளின் மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளையும் நீக்கினார். ரஜபுத்திர உயர்குடி பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். பின்னர் தன் மகனுக்கும் ரஜபுத்திர பெண்ணை திருமணம் செய்து வைத்தார். பேரரசின் உயர் பதவிகளில் ரஜபுத்திர பிரபுக்களை பணியமர்த்தினார். ஜெய்ப்பூரை சேர்ந்த ராஜா மான்சிங் ஒரு முறை காபூலின் ஆளுநராக அனுப்பி வைக்கப்பட்டார். அக்பர் அனைத்து மதங்களை சார்ந்தோரையும் சமமாகவும் பெருந்தன்மையோடும் நடத்தினார். சூஃபி துறவியான சலீம் சிஷ்டியும் சீக்கிய குருவான ராம்தாஸும் அக்பரின் அளவிலா மதிப்பையும் மரியாதையும் பெற்றிருந்தனர். சூஃபி துறவியான சலீம் சிஷ்டியும் சீக்கிய துறவியான ராம்தாஸும் அக்பரின் அளவில்லாத மதிப்பையும் மரியாதையும் பெற்றிருந்தனர். குரு ராம்தாஸுக்கு அமிர்தசரஸில் அக்பர் பரிசாக வழங்கிய இடத்தில்தான் பின்னர் ஹர்மிந்தர் சாஹிப் கருவறை கட்டப்பட்டது. புதிய நகரான பதேப்பூர் சிக்ரியில் அக்பரால் கட்டப்பெற்ற இபாதத் கானா என்னும் மண்டபத்தில் அனைத்து மதங்களின் அறிஞர்களும் ஒன்று கூடி உரையாடினர். பண்பாட்டு பங்களிப்பு. அக்பர் கல்வியை பெரிதும் ஆதரித்தார். அவருடைய சொந்த நூலகத்தில் 4000க்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் இருந்தன. ஸோ அக்பரோட நூலகத்தில் 4000க்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகளாம், கையால் எழுதின பிரதிகள் இருந்தனாம். பல்வேறு விதமான நம்பிக்கைகளையும் கருத்துக்களையும் கொண்டிருந்த அறிஞர்களை அவர் ஆதரித்தார். அபுல் பாசல், அப்துல் ஃபைசி,
அப்துர் ரஹீம் கான் ஈகான் ஆகிய நூலாசிரியர்கள், சிறந்த கதையாசிரியரான பீர்பால், திறமையான அதிகாரிகளான ராஜா தோடர்மால், ராஜா பகவன்தாஸ், ராஜா மான்சிங் ஆகியோர் அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்தனர். பாடலாசிரியரும் இசை மேதையுமான தான்சேன், ஓவியர் தஷ்வந்த் ஆகியோர் அக்பரின் அவையை அலங்கரித்தனர். தான்சேன், ஓவியர் தஷ்வந்த். ஜஹாங்கீர் 1605 முதல் 1627 வரை. அக்பருக்கு பின்னர் அவருடைய ரஜபுத்திர மனைவிக்கு பிறகு இளவரசர் சலீம் நூருதீன் முகமது ஜஹாங்கீர். சலீம் நூருதீன் முகமது ஜஹாங்கீர் அப்படின்னா உலகத்தை கைப்பற்றியவர் என்று பெயர். என்ற பெயரில் மகுடம் சூடினார். ஜஹாங்கீரோட பெயரோட பொருள் என்னன்னா உலகத்தை கைப்பற்றியவர் என்று பொருள். அரசாட்சியை காட்டிலும் கலைகள், ஓவியம், தோட்டங்கள், மலர்கள் ஆகியவற்றின் மீது அவர் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தார். இதனால் ஜஹாங்கீரின் மனைவியார் நூர்ஜஹான் என அறியப்பட்ட மெஹருநிசா. ஜஹாங்கீரின் மனைவி யாருன்னா நூர்ஜஹான் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அவருடைய உண்மையான பேர் என்னன்னா மெஹருநிசா. உண்மையான அதிகாரத்தை பெற்றவராக திகழ்ந்தார். தந்தையாரின் மரபுகளை ஓரளவு ஜஹாங்கீர் பின்பற்றினார். அக்பர் காலத்து சமய சகிப்புத்தன்மை ஜஹாங்கீர் காலத்திலும் தொடர்ந்தது. அக்பர் என்னென்ன பண்ணாரோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணாரு ஜஹாங்கீர். ஆனாலும் தமக்கு எதிராக அரியணையை கைப்பற்ற முயற்சி மேற்கொண்டு கலகம் விளைவித்த தமது மகன் குஷ்ருவுக்கு உதவினார் என்பதற்காக சீக்கிய தலைவர் குரு அர்ஜுன் சிங்கை தூக்கிலிடும்படி ஜஹாங்கீர் உத்தரவிட்டார். அரியணை கைப்பற்றதுக்காக இவங்க பையன் குஷ்ருவுக்கு சீக்கிய தலைவர் குரு அர்ஜுன் உதவி செஞ்சதால அவரை தூக்கிலிடும்படி ஜஹாங்கீர் உத்தரவிட்டார். இதன் விளைவாக முகலாயருக்கும் சீக்கியருக்கும் இடையே நெடுநாள் போர்கள் நடைபெற்றன. இதனால முகலாயருக்கும் சீக்கியருக்கும் நெடுநாள் போர்கள் நடைபெற்றன. இதன் காரணமாக ஆப்கானிஸ்தான், பாரசீகம், மத்திய ஆசியா ஆகிய பகுதிகளுக்கான வணிக பாதைகளின் மீதான தங்கள் கட்டுப்பாட்டை முகலாயர்கள் இழக்க நேர்ந்தது. வணிகம் பண்றதுக்கான சூழல் இந்த ஆப்கானிஸ்தான், பாரசீகம், மத்திய ஆசியா பகுதிகளில் கொஞ்சம் கட்டுப்பாடு எல்லாம் இழக்க நேர்ந்தது. காண்டகாரை முகலாயர்கள் இழந்தது வடமேற்கிலிருந்து வரும் படையெடுப்புகளுக்கு இந்தியாவை திறந்து வைத்தது போன்றாகியது. ஜஹாங்கீர் அகமது நகரை கைப்பற்றிய போதிலும் இது அவருடைய ஆட்சி காலம் முழுவதும் பிரச்சனைக்குரியதாகவே இருந்தது. ஜஹாங்கீர் போர்த்துகீசியருக்கும் பின்னர் ஆங்கிலேயர்களுக்கும் வணிக உரிமைகளை வழங்கினார். ஜஹாங்கீர் யாருக்கெல்லாம் வணிக உரிமை வழங்கியிருக்காருன்னா போர்த்துகீசியருக்கும் ஆங்கிலேயர்களுக்கும். இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதியான தாமஸ் ரோ ஜஹாங்கீரின் அரசவைக்கு வருகை புரிந்தார். இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதியான தாமஸ் ரோ ஜஹாங்கீரோட அரசவைக்கு வர்றாரு. மேலும் அவரின் அனுமதி பெற்றதும் தங்கள் முதல் வணிக மையத்தை சூரத்தில் நிறுவினர். சூரத்தில் வணிக மையத்தை நிறுவுறாங்க. அடுத்து ஷாஜஹான் 1627 முதல் 1658 வரை. ஜஹாங்கீரை தொடர்ந்து இளவரசர் குரம் ஒரு அதிகார போராட்டத்திற்கு பின்னர் ஷாஜஹான் உலகத்தின் அரசர் என்ற பெயருடன் அரசராக ஆட்சி பொறுப்பு ஏற்றார். அகமது நகருக்கு எதிராக படையெடுத்த அவர் 1632 அதை இணைத்து கொண்டார். பீஜப்பூரும் கோல்கொண்டாவும் கைப்பற்றப்பட்டன. இச்சமயத்தில் சில மராத்திய போர் தளபதிகள், குறிப்பாக ஷாஜி பான்ஸ்லே, சிவாஜியின் தந்தை போன்றோர் தக்கான அரசர்களிடம் பணியில் சேர்ந்தனர். இவர்கள் மராத்திய வீரர்களை கொண்ட அணிகளுக்கு பயிற்சியளித்து முகலாயர்களுக்கு எதிராக போரிடச் செய்தனர். இதனால் தக்காணத்தில் மராத்தியர்களையும் சேர்த்து முகலாயர்களுக்கு எதிராக ஒரு நீண்ட நெடிய எதிர்ப்பு உருவாகியது. சமய விடயங்களில்
ஷாஜஹான் சகிப்புத்தன்மை கற்றவராக விளங்கினார். இவருடைய ஆட்சி காலத்தில் முகலாயரின் புகழ் அதன் உச்சத்தை எட்டியது. அது பாடத்தின் அடுத்த பகுதியில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. 1657 ஷாஜஹான் நோய்வாய்ப்பட்டதை தொடர்ந்து அவருடைய 4 மைந்தர்களுள் வாரிசு உரிமை போர் வெடித்தது. தம்முடைய 3 சகோதரர்களான தாரா, சூஜா, மூரத் ஆகியோரை கொன்று அவுரங்கசீப் வெற்றி பெற்றார். ஸோ அவுரங்கசீப்பு அவர் கூட பிறந்த 3 சகோதரர்களையே கொன்னுட்டு அரியணையில் ஏறுறாரு. யாரெல்லாம் கொல்றாரு? தாரா, சூஜா, மூராத். தம் வாழ்நாளின் இறுதி 8 ஆண்டுகளை ஷாஜஹான் ஒரு கைதியாக ஆக்ரா கோட்டையில் உள்ள ஷாபர்ஜ் அரண்மனையில் கழித்தார். ஸோ ஷாஜஹான் 8 ஆண்டுகளா ஆக்ரா கோட்டையில் கைதியாக தான் இருந்திருக்காரு. கோட்டையில் உள்ள ஷாபர்ஜ் அரண்மனையில் இருந்தார். அவுரங்கசீப் 1658 முதல் 1707 வரை முகலாய மன்னர்களின் கடைசி அரசரான அவுரங்கசீப் தன் தந்தையை சிறைப்படுத்தி ஆட்சியை தொடங்கினார். ஸோ தந்தையை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு கூட பிறந்த 3 சகோதரரையும் கொன்று அவுரங்கசீப் ஆட்சி புரிகிறார். ஆலம்கிர் அப்படின்னா உலகை கைப்பற்றியவர் என்னும் பட்டத்தை சூட்டி கொண்டார். ஸோ அவுரங்கசீப் அவரே ஒரு பட்டத்தை சூட்டி கொள்றாரு. ஆலம்கிர்னா உலகை கைப்பற்றியவர் என்று பொருள். இவர் தம் தாத்தா ஜஹாங்கீரை போல கலைகளின் மீது ஆர்வம் கொண்டவராகவோ தந்தை ஷாஜஹானைப் போல கட்டிடக்கலையில் நாட்டம் கொண்டவராகவோ இல்லை. தமது மதத்தை தவிர ஏனைய மதங்களை அவர் சகித்து கொள்ளவில்லை. இந்துக்களின் மீது மீண்டும் ஜிஸ்யா வரியை விதித்தார். இந்துக்களை அரசு பணிகளில் அமர்த்துவதை தவிர்த்தார். 1658க்கும் 1681க்கும் இடைப்பட்ட காலத்தில் வட இந்தியாவில் இருந்த அவுரங்கசீப் பண்டேலர்கள், சீக்கியர்கள், ஜாட்டுகள், சாத்னாமியர்கள் ஆகியோரின் கலகங்களை அடக்கினார். ஸோ 1658 1681 வரைக்கும் வட இந்தியாவில் இருந்த அவுரங்கசீப் பண்டேலர்கள், சீக்கியர்கள், ஜாட்டுகள், சாத்னாமியர்கள் இவங்க கலகங்களை எல்லாத்தையும் அடக்கிட்டாரு. வடகிழக்கில் அவர் மேற்கொண்ட விரிவாக்க நடவடிக்கைகள் காமரூபாவை அதாவது அஸ்ஸாம் சேர்ந்த ஆக்கோம் அரசுடன் போர் ஏற்பட காரணமாயிற்று. இவ்வரசு முகலாயர்களால் பலமுறை தாக்கப்பட்டாலும் அதை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வர இயலவில்லை. ரஜபுத்திரர் மற்றும் மராத்தியருடன் கொண்டிருந்த உறவு. அவுரங்கசீப் ரஜபுத்திரர்களின் மீது கொண்டிருந்த பகைமை அவர்களுடன் நெடுங்கால போருக்கு வழிவகுத்தது. நிலைமையை மேலும் மோசமாக்கும் வகையில் அவருடைய மகன் இளவரசர் அக்பர் அவருக்கு எதிராக கலகம் செய்ததோடு ரஜபுத்திரர்களுடன் சேர்ந்து கொண்டு இடையூறு விளைவித்தார். தக்காணத்தின் இளவரசர் அக்பர் சிவாஜியின் மகன் சாம்பாஜியுடன் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டார். ஸோ தக்காணத்தில் இளவரசர் அக்பர் சிவாஜியின் மகனான சாம்பாஜியுடனோட ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்கிறாரு. இதனால் 1689 அவுரங்கசீப் தக்காணம் செல்ல நேர்ந்தது. ஸோ இந்த ஒப்பந்தத்தினால அவுரங்கசீப் தக்காணம் போறாரு. தக்காணத்தில் அவுரங்கசீப் பீஜப்பூர், கோல்கொண்டா அரசுகளை பணிய வைத்தார். தமக்கென ஒரு நாட்டை உருவாக்கி கொண்ட சிவாஜி 1674 தம்மை மராத்திய நாட்டின் பேரரசாக அறிவித்தார். ஸோ தமக்கென ஒரு நாட்டை உருவாக்கி கொண்ட சிவாஜி 1674 தம்மை மராத்திய நாட்டின் பேரரசராக அறிவித்தார். தென்மேற்கில் சிவாஜியின் எழுச்சியை அவுரங்கசீப்பால் தடுக்க இயலவில்லை.
ஆனால் அவரால் சிவாஜியின் மைந்தரான பட்டத்து இளவரசர் சாம்பாஜியை கைது செய்து சித்திரவதை செய்து கொள்ள முடிந்தது. ஸோ தென்மேற்கில் சிவாஜியோட எழுச்சியை அவுரங்கசீப்பால் தடுக்க முடியலை. ஆனால் அவர் சிவாஜியின் மைந்தரான பட்டத்து இளவரசர் சாம்பாஜியை கைது செய்து சித்திரவதை செய்து கொன்னுட்டார். தம்முடைய 90வது வயதில் 1707 மரணத்தை தழுவுகின்ற வரை அவுரங்கசீப் தக்காணத்திலேயே தங்கியிருந்தார். அவுரங்கசீப்பின் ஆட்சியின் இறுதி கட்டத்தில் ஆங்கிலேயர்கள் மதராஸ், சென்னை, கல்கத்தா, கொல்கத்தா, பம்பாய், மும்பை சென்னை, கொல்கத்தா, மும்பை ஆகிய இடங்களில் தங்கள் வணிக மையங்களை வலுவாக நிறுவினர். பிரெஞ்சுக்காரர்களால் தங்களின் முதன்மை வணிக மையத்தை பாண்டிச்சேரியில் நிறுவினர். பிரெஞ்சுக்காரங்கெல்லாம் எங்கே இருப்பாங்கன்னா மோஸ்ட்லி பாண்டிச்சேரியில் தான் இருப்பாங்க. முகலாயர் நிர்வாகம். இதோட அவுரங்கசீப்போட ஆட்சி புரிஞ்சது. இவங்களோட நிர்வாகத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். மைய நிர்வாகம். இந்தியாவின் பெரும் பகுதியில் ஒரு உறுதியான நிர்வாகத்தை முகலாயர்கள் ஏற்படுத்தியிருந்தனர். முகலாய நிர்வாக கட்டமைப்பின் உயர்நிலை தலைவர் பேரரசரே ஆவர். சட்டங்களை இயற்றுபவரும் அவரே. அரசர் தான் சட்டங்களை இயற்றுவார். அவற்றை செயல்படுத்துபவரும் அவரே ஆவர். அவரே படைகளின் தலைமை தளபதி. அவரே நீதி வழங்குபவரும் ஆவர். அவருக்கு அமைச்சர் குழு ஒன்று உதவியது. இவர் தான் சட்டத்தை போடுறது, சட்டத்தை ஆள்றது, படையில் இருக்கிற தலைமை தளபதியும் அவர் தான், நீதி வழங்குறவரும் அவர் தான். ஆனால் இவர் எப்படி இதெல்லாம் செய்கிறாருன்னா ஒரு அமைச்சர் குழு வச்சு அவங்க உதவியானால் செய்கிறாரு. அக்குழுவில் இடம்பெற்றிருந்த மிக முக்கிய அதிகாரிகள் பின்வருமாறு: வக்கீல், பிரதம மந்திரி, வஜீர் அல்லது திவான், வருவாய்த்துறை மற்றும் செலவுகள், மீர் பாக்ஷி இராணுவத்துறை அமைச்சர் ஆவர். மீர் ஜமான் அரண்மனை நிர்வாகத்தை கவனித்தார். குவாஜி தலைமை நீதிபதி ஆவர். சதாவுஸ் சுதூர் இஸ்லாமிய சட்டங்களை சாரியா நடைமுறைப்படுத்தினார். ஒரு வக்கீல் அது யாருன்னா பிரதம மந்திரி, வஜீர் அல்லது திவான்னா வருவாய் துறை மற்றும் செலவுகள், மீர்பாக்ஷி இராணுவத்துறை அமைச்சராவர். மீர்ஜாமான் அரண்மனை நிர்வாகத்தை கவனித்தார். குவாஜி தலைமை நீதிபதி ஆவர். சதாவுஸ் சுதூர் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தினார். மாகாண நிர்வாகம். பேரரசு பல சுபாக்களாக, அதாவது மாகாணங்கள் அல்லது மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு சுபானா மாநிலம் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு சுபாவும் சுபேதார் என்னும் அதிகாரியின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அந்த மாநிலங்கள் அல்லது மாகாணங்களை எப்படி சொல்றாங்கன்னா சுபான்னு சொல்றாங்க. அந்த சுபாவை அதிகாரம் பண்றவங்க சுபேதார். ஒவ்வொரு சுபாவும் பல சர்க்கார்களாக, அதாவது மாவட்டங்கள், சர்க்கார்னா மாவட்டம், சர்க்கார்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. சர்க்கார் பர்கானாக்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. பல கிராமங்களை உள்ளடக்கிய பிரிவே பர்கானாவாகும். உள்ளாட்சி நிர்வாகம். நகரங்களும் பெருநகரங்களும் கொத்தவால் எனும் அதிகாரிகளால் நிர்வகிக்கப்பட்டன. கொத்தவால் சட்டம் ஒழுங்கை பராமரித்தார். கிராம நிர்வாகம் கிராம பஞ்சாயத்துகளிடம் முறைப்படுத்தப்பட்ட கிராம அளவிலான நீதி வழங்கும் அமைப்புகள் வழங்கப்பட்டிருந்தது. பஞ்சாயத்து உறுப்பினர்கள் தீர்ப்புகளை வழங்கினர். படை நிர்வாகம். முகலாய இராணுவமானது காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, பீரங்கிப்படை ஆகிய பிரிவுகளை கொண்டிருந்தன. இராணுவத்தில் என்ன படையெல்லாம் இருக்குன்னா காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, பீரங்கிப்படை ஆகிய பிரிவுகளை கொண்டிருந்தது. அரசர் நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆயுதங்களை ஏந்திய எண்ணிக்கையிலும் அதிகமான பாதுகாப்பு வீரர்களையும் அரண்மனை காவலர்களாகவும் பராமரித்தார்.
மன்சப்தாரி முறை. மன்சப்தாரி முறையை அக்பர் அறிமுகம் செய்தார். இம்முறையின் கீழ் பிரபுக்கள், இராணுவ அதிகாரிகள், குடிமைப்பணி அதிகாரிகள் ஆகியோரின் பணிகள் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரே பணியாக மாற்றப்பட்டன. இப்பணியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு மன்சப் படிநிலை தகுதி அந்தஸ்து வழங்கப்பட்டது. அப்படியான தகுதியை பெற்றவர் மன்சப்தார் ஆவர். மன்சப்தார் சாட், சவார் எனும் இரு விடயங்களை சார்ந்திருந்தன. சாட் என்பது அவரது தகுதியை குறிப்பதாகும். சவார் என்பது ஒரு மன்சப்தார் பராமரிக்க வேண்டிய குதிரைகள், குதிரை வீரர்களின் எண்ணிக்கையை குறிப்பதாகும். மன்சப்தாரின் ஊதியமானது அவரால் பராமரிக்கப்படும் குதிரைகளின் எண்ணிக்கையை 10 முதல் 10,000 வரை பொறுத்திருந்தது. பேரரசர் மன்சப்தார்களுக்கு உயர்ந்த ஊதியம் வழங்கினர். ஊதியம் பெறுவதற்கு முன்னர் நடைபெறும் மேற்பார்வையின் போது மன்சப்தார் தமது குதிரை வீரர்களை காட்சிப்படுத்த வேண்டும். ஸோ குதிரையை வச்சு தான் அவங்க ஊதியம் பெறறதுனால அவங்க எப்படி அந்த குதிரையை பராமரிச்சிருக்காங்கன்னு எல்லா குதிரைகளையும் பார்த்துட்டு தான் அவங்களுக்கு ஊதியம் கொடுப்பாங்க. திருட்டை தவிர்ப்பதற்காக குதிரைகளுக்கு முத்திரையிடும் முறை பின்பற்றப்பட்டது. ஸோ கணக்கு மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக முத்திரையிடுறாங்க. மன்சப்தாரால் பராமரிக்கப்படும் படைகளை அரசர் தமது விருப்பத்தின்படி பயன்படுத்தலாம். அக்பருடைய ஆட்சி காலத்தில் மன்சப்தார் பதவி பரம்பரை உரிமை சார்ந்ததாக இல்லை. அவருக்கு பின்னர் அது பரம்பரை உரிமை சார்ந்த பணியானது. நில வருவாய் நிர்வாகம். அக்பரின் ஆட்சியின் போது நில வருவாய் நிர்வாகம் சீரமைக்கப்பட்டது. அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சரான ராஜா தோடர்மால் ஷெர்ஷா அறிமுகம் செய்த முறையை பின்பற்றினார். அம்முறையை மேலும் சீர் செய்தார். தோடர்மாலின் ஜப்து முறை வடக்கு வடமேற்கு மாகாணங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இம்முறையின்படி நிலங்கள் அளவை செய்யப்பட்டு அவற்றின் இயல்புக்கும் வளத்திற்கும் ஏற்றவாறு வகைப்படுத்தப்பட்டன. 10 ஆண்டு காலத்திற்கு சராசரி விளைச்சலில் 1/3 அரசுக்கு வரியாக செலுத்தப்பட வேண்டுமென நிர்ணயம் செய்யப்பட்டது. ஷாஜகானின் காலத்தில் ஜப்த் அல்லது ஜப்தி எனும் இம்முறை தக்கான மாகாணங்களுக்கும் நீடிக்க பெற்றது. முகலாய பேரரசர்கள் பழைய இக்தா முறையை ஜாகீர் என புதிய பெயரிட்டு செயல்படுத்தினர். இந்நில உரிமை ஒப்பந்த கால முறை டெல்லி சுல்தான்களின் காலத்தில் வளர்த்தெடுக்கப்பட்டதாகும். இம்முறையின் கீழ் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் நிலவரி வசூல் செய்யும் பொறுப்பும் அப்பகுதியை நிர்வகிக்கும் பொறுப்பும் இராணுவ அல்லது சிவில் அதிகாரி ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவருடைய தற்போதைய பெயர் ஜாகிர்தார் ஆகும். தங்களது ஊதியத்தை பணமாக பெறாத ஒவ்வொரு மன்சப்தாரும் ஜாகிர்தார் ஆவர். ஜாகிர்தார் தம் அதிகாரிகள் மூலம் நிலவரியை வசூல் செய்தார். மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரி அமிர் குஜார் ஆவர். ஸோ வரி வசூல் அதிகாரி யாருன்னா அமில் குஜார். அவருக்கு பொட்டாதார், கனுங்கோ, பட்வாரி, முக்காதாம் போன்ற துணைநிலை அதிகாரிகள் உதவி செய்தனர். ஸோ அமில் குஜார் தான் வரி வசூல் அதிகாரி. அவருக்கு கீழே உதவி புரிஞ்சவங்க யாருன்னா பொட்டாதார், கனுங்கோ, பட்வாரி, முக்காதாம். அடுத்து ஜமீன்தாரி முறை. நில உரிமையாளர்களிடமிருந்து நில வரியை வசூலிக்க பணியமர்க்கப்பட்டவர்களே ஜமீன்தார்கள் ஆவர். ஜமீன்தார்கள் முகலாய அதிகாரிகள், படை வீரர்கள் ஆகியோரின் உதவியுடன் நிலவரியை வசூல் செய்தனர். சட்டம் ஒழுங்கு, அமைதி ஆகியவற்றையும் பாதுகாத்தனர். உள்ளூர் அளவிலான தலைவர்களும் சிற்றரசர்களும் ஜமீன்தார்கள் என்றே அழைக்கப்பட்டனர். ஆனால் 11ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் ஜமீன்தார்களுக்கு தங்களது ஜமீன் பகுதிகளின் மீது பரம்பரை உரிமை வழங்கப்பட்டது. வரி வசூல் பணிகளை செய்வதற்காக படைகளை வைத்துக் கொள்ளும் அதிகாரமும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அறிஞர்களுக்கும் இறைப்பணியில் ஈடுபட்டுள்ள பெரியோருக்கும் சமயம் சார்ந்த நிறுவனங்களுக்கும் அரசர் நிலங்களை வழங்கினார். வரிவிலக்கு அளிக்கப்பட்ட இந்நிலங்கள் சுயயூர்கள் என்று அழைக்கப்பட்டன. வரிவிலக்கு அளிக்கப்பட்ட இந்நிலங்கள் சுயயூர்கள் என்று அழைக்கப்பட்டன. சமய கொள்கை.
முகலாய பேரரசுகள் இஸ்லாமை பின்பற்றினர். தம்முடைய சமய கொள்கையில் அக்பர் மிகவும் முற்போக்காளராகவும் தாராள மனப்பாங்கு கொண்டவராகவும் இருந்தார். அக்பரின் அவையில் போர்த்துகீசிய கிறிஸ்தவ பாதிரியார்கள் மிகவும் விரும்பத்தக்கவர்களாக இருந்தனர். அக்பர் அனைத்து மதங்களிலுள்ள சிறந்த கொள்கைகளை ஒருங்கிணைத்து தீன் இலாஹி தெய்வீக மதம் எனும் ஒரே சமயத்தை உருவாக்க முயன்றார். அக்பருடைய கொள்கையை ஜஹாங்கீரும் ஷாஜஹானும் பின்பற்றினர். அவுரங்கசீப் தன்னுடைய முன்னோர்களின் தாராள கொள்கையை மறுத்தார். ஸோ அக்பர் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் பின்பற்றினவங்க தான் ஜஹாங்கீரும் ஷாஜஹானும். ஆனால் அவுரங்கசீப் யார் கொள்கையுமே பின்பற்றலை. எல்லா கொள்கையையும் அவுரங்கசீப் மறுத்தார். முன்னரே குறிப்பிட்டது போல இந்துக்களின் மீது ஜிசியா வரியையும் பயணிகளின் மீதான வரியையும் மீண்டும் விதித்தார். யாரு? அவுரங்கசீப். ஏனைய மதங்களின் மீதான அவரின் சகிப்புத்தன்மையின்மை மக்களிடையே அவரை விரும்பத்தகாதவராக ஆக்கியது. ஸோ அவுரங்கசீப்புனாலே மக்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கட்டடக்கலை. பாபர் பாரசீக கட்டட முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தி ஆக்ரா, பியானா, டோலாப்பூர், குவாலியர் மற்றும் கியூல் அலிகார் போன்ற பகுதிகளில் கட்டடங்களை கட்டுவித்தார். ஆக்ரா, பியானா, டோலாப்பூர், குவாலியர் மற்றும் கியூல். ஆனால் அவற்றில் சில கட்டடங்கள் மட்டுமே தற்போது உள்ளன. ஹுமாயூனின் டெல்லி அரண்மனை தீன்-இ-ஃபானா இது பின்னாளில் ஷெர்ஷாவினால் இடிக்கப்பட்டிருக்க கூடும் என அறியப்படுகிறது. ஸோ ஹுமாயூனோட டெல்லி அரண்மனை தீன்-இ-பானாங்கிறது ஷெர்ஷாவால் இடிக்கப்பட்டிருக்கும் கூறப்படுகிறது. அவ்விடத்தில் ஷெர்ஷா புராண கிலாவை கட்டினார். ஷெர்ஷாவின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மிக முக்கியமான நினைவு சின்னம் பீகாரில் சசாரம் என்னும் இடத்தில் அமைந்துள்ள கல்லறை மாடமாகும். திவான்-இ-ஆம் பஞ்ச் மஹால் பிரமிடு வடிவிலான 5 அடுக்கு கட்டிடம், ரங் மஹால், சலீம் சிஸ்டியின் கல்லறை, புலந்தர்வாசா ஆகியவை அக்பரால் கட்டப்பட்டவையாகும். சிக்கந்தராவில் உள்ள அக்பரின் கல்லறை கட்டப்பணிகளை ஜஹாங்கீர் நிறைவு செய்தார். சிக்கந்தராவில் உள்ள அக்பரோட கல்லறையை யார் நிறைவு செஞ்சாங்கன்னா ஜஹாங்கீர். மேலும் ஆக்ராவில் நூர்ஜஹானின் தந்தையான இம்மத் உத் தௌலாவின் கல்லறையையும் கட்டினார். இதான் புராண கிலா, திவானி-ஆம். முகலாய பேரரசும் அதன் புகழும் உன்னதமும் ஷாஜஹான் காலத்தில் உச்சத்தை எட்டியது. பேரரசர் அமர்வதற்காக விலையுயர்ந்த நவரத்ன கற்கள் பதிக்கப்பெற்ற மயில் ஆசனம் தயாரிக்கப்பட்டது. யமுனை நதிக்கரையில் உலக புகழ் பெற்ற தாஜ்மஹால் எழுப்பப்பட்டது. யாரு? ஷாஜஹான் காலத்துல தான். மேலும் ஆக்ராவில் உள்ள முத்து மசூதி, அதாவது மோதி மசூதி, டெல்லியில் உள்ள மிகப்பெரிய ஜும்மா மசூதி ஆகியவை ஷாஜஹானால் கட்டப்பட்டவையாகும். அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் கட்டடக்கலை பெரிய அளவிலான ஆதரவை பெறவில்லை. ஆனாலும் அவுரங்கசீப்பின் மகன் ஆஜாம் ஷாவால் தம் தாயின் அன்பை போற்றும் வகையில் அவுரங்காபாத்தில் கட்டப்பட்ட பிபிகா மக்பாரா எனும் கல்லறை மாடம் குறிப்பிடத்தக்கதாகும். செங்கோட்டை. லால் குயிலா என்று அழைக்கப்படும் டெல்லியில் உள்ள செங்கோட்டை முகலாய பேரரசர்களின் வாழ்விடமாகும். இது 1639 பேரரசர் ஷாஜஹானால் மதில்களால் சூழப்பெற்ற தனது தலைநகர் கானாபாத்தில் கட்டப்பட்ட அரண்மனை ஆகும். இக்கோட்டை சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டுள்ளதால் இது செங்கோட்டை என அழைக்கப்படுகிறது. இது லால் குயிலா என்று அழைக்கப்படும் டெல்லியில் உள்ள செங்கோட்டை 1639 பேரரசர் ஷாஜஹானால் மதில்களால் சூழப்பெற்ற தனது தலைநகர் ஷாஜகானாபாத்தில் கட்டப்பட்ட அரண்மனையாகும். இக்கோட்டை சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டதால் செங்கோட்டை என அழைக்கப்பட்டது. பாடச்சுருக்கம். பானிபட் போரில் 1526 இப்ராஹிம் லோடியை
தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து பாபர் 1526 முகலாய பேரரசை நிறுவினார். ஹுமாயூன் உறுதியற்ற இயல்பும் கன்னோஜ் போரில் ஷெர்ஷா அவரை வெற்றி கொண்டதும், ஷெர்ஷாவின் திறன் மிகுந்த நிலவருவாய் நிர்வாகமும் நிறுத்தல் முகத்தல் அளவுகளை அவர் தர அளவுபடுத்தியதும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. ஹுமாயூன் பேரரசை மீட்டல், அவரின் திடீர் மரணம், பைராம் கானை பகர ஆளுநராக கொண்டு அக்பர் அரியணை ஏறுதல், சூர் வம்சத்தின் சிறந்த தளபதியான ஹெமுவை பானிபட் போரில் 1556 தோற்கடித்தல் ஆகியன விவரிக்கப்பட்டுள்ளன. அக்பருடைய இராணுவ படையெடுப்புகளும் அவருடைய சமய கொள்கைகளும் விவரிக்கப்பட்டுள்ளன. அரசு நிர்வகித்தல், ஜஹாங்கீரின் அக்கறையற்ற போக்கு, முகலாய அரசவையில் அவருடைய மனைவி நூர்ஜஹானின் மேலாதிக்கம் ஏற்பட காரணமாக இருந்தது. ஸோ ஜஹாங்கீர் அக்கறை இல்லாமல் இருந்ததுனால அவங்க மனைவி நூர்ஜஹான் ரொம்ப ஆதிக்கம் பண்ண ஆரம்பித்தாங்க. முகலாயர் ஆட்சியை ஷாஜகான் தக்கான பகுதிக்கு விரிவுபடுத்தியதும் அதன் விளைவாக மராத்தியரோடு ஏற்பட்ட மோதலும் பகுத்தாய்வு செய்யப்பட்டுள்ளன. அவுரங்கசீப்பின் படையெடுப்புகள் முகலாய பேரரசின் விரிவாக்கத்திற்கு உதவிய போதிலும் ரஜபுத்திரர், மராத்தியர், சீக்கியர் ஆகியோர்களுக்கு எதிராக அவர் பின்பற்றிய கொள்கைகள் அவர்களின் எதிர்ப்பை தூண்டி பேரரசின் சரிவுக்கு இட்டு சென்றது. ஸோ அவுரங்கசீப் கொடூரமாக ஆட்சி புரிஞ்சனால தான் அவரோட அரசு சிதைவுற ஆரம்பிச்சது. முகலாய நிர்வாகத்திற்கு அரசர் தலைமையேற்றதும் அவருக்கு உதவிய பல அதிகாரிகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அக்பருடைய மன்சப்தாரி முறையும் ஜப்த் முறையின்படி ராஜா தோடர்மால் தமது நில வருவாய் கொள்கையை வடிவமைத்ததும் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. பண்பாட்டு வளர்ச்சிக்கான முகலாயரின் பங்களிப்பு, குறிப்பாக கலை கட்டடக்கலைக்கான பங்களிப்பு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சொற்களஞ்சியம். போர் பயணம். எக்ஸ்பெடிஷன், a journey undertaken with the purpose of war. நீண்ட, prolonged, lengthy. அடக்குதல், subdued, conquered. கலகக்காரர், rebellious, showing a desire to resist authority. மதிப்பளித்தல், bestowed, awarded. பாரம்பரிய, hereditary, inheritance of a title, office or right. நீடித்த அல்லது நீடித்த காலம், enduring, lasting over a period of time. நன்றி.